இருட்சிகளை தான் அனுப்பி எம்பெருமாள் தான் மகிழ்ந்து தூரு சமுடன் ஆனந்த சீமை நோக்கி நடக்க தேவர்களும் வானவரும் ஜெய ஜெயனவே நடக்க தாவமுடன் ஆனந்தம் தானோக்கி மால் நடக்க ஆனந்தபுரம் நோக்கி அச்சுதனார் போகுகையில் பூனந்தனிலோர் போரிப்போம் பெண் போலொரு கிடக்க கண்டு எம்பெருமாள் கால் கொண்டு உதைத்திடவே குன்று போலே உடம்பும் குஞ்சரம் போல் கைகாலும் துண்டு மாலை போல் துய்ய மூக்கும் மூலையும் வாய்கண்ணொரு மலையாம் வயிறு மூணு மலையாம் கொண்டை 12 குறுக்கமுண்டு அன்போரே பண்டே திருமால் பம்பளித்ததாடகை போல் நின்றாளே அண்டவிண்டோம் நிறைந்த சொரூபமதாய் கண்டாரே எம்பெருமாய் கனத்த வீசிடமென்று தேவர்களே வானவரே சேத்திரனே வேதியனே பாவலரே கல்தான் பாரும்பெண்ணாய் வந்ததென்ன சொல்லுவீரென்று திருமாலுரைத்திடவே வெல்லும் புகழ் தேவர் விளம்புவாரம்மானே ஏமனினையான எக்கால துர்க்கையவள் சுவாமி சிவனார்தன் வார்த்தை இவள் தட்டினதால் கோபித்து அவளை குன்றே போல் சாபமிட்டார் ஏகி வரும்போது இவள் தானும் ஈஸ்வரரை வணங்கி சாபம் எப்போது மாறுமென்றாள் ஆனங்குக்கு ஈசர் அருளினதை கேளுமையா ஆனந்த பூரந்தனிலே ஆனநதி மேலே வானந்தமால் பள்ளி கொள்ள வருகின்ற அவ்வழியில் உன் சாபம் தீர்ந்து உன்னை ஓலகத்திலே பின் சாபமீட்டு போக வீடை தருவார் என்று சீவமுரைக்க இப்படியே வந்தவளும் குன்று போலே கிடந்தாள் குருவே உன் பாதமதால் அவள் சாபம் தீர்ந்து ஆயிலை போல் வடிவாய் இவள் தானு வந்தாள் என சொன்னார் தேவர்களும் நல்லதென்று நாராயணரும் நாரிதனை கொண்டாடி வல்லவளே எக்கால மடந்தையே உந்தனுக்கு ஏதுனக்கு வேணுமென்று என்னோடே கேளுமென்றார் வாதுக்கு வல்லவியாள் மாயருடன் கேட்பாள்
நாரணரே ஐயாவே நான் தான் முற்காலமதில் பாரமுள்ள செந்தருள்ச்சி பாரியாய் நான் இருந்தேன். அப்போது எந்தனுக்கு அழகு இது இல்லை ஐயா, செப்போடு ஒத்த சிவகாமி போலழகு நன்றாக என்னுடைய நல்ல வர்த்தாவுடனே ஒன்றாக வாழ்ந்து உறவாடிருக்கையிலே என் பேரில் இச்சை ஏமன் மிக கொண்டாடி வம்பு செய்து என்னுடைய மன்னவனை கொண்டான்கான். ஆனதாலே யமனுக்கு அழிவு வர வேணுமென்று மானத்தவசிருந்து வருந்தினேன் நான் ஈஸ்வரரை. அப்போது ஈஸ்வரரும் ஆடியாள் மனந்திருந்தே இப்போது அந்தகனை இறக்க வைத்தால் ராட்சியத்தில் நருள் வெறுத்து போலோக நாடு தறியாதனவே பொறுத்து கொஞ்சம் பூவையரே என்றுரைத்தார். என்னை மானந்திருந்தீ ஏமனோட சேர்த்தாலும் மன்னனை வதைத்ததுதான் மறவாமல போதும். திவசமொரு நேரம் சிவனாரைதான் நோக்கி பவதமனுக்கு பகையாக நான் கேட்டிருந்தேன். ஆனதால் ஈசர் அறிந்தேயனை நோக்கி ஈனமுடன் பேசி இகழ்த்தினாரீஸ்வரரும் கொஞ்சம் போருக்கவென்று கூறினேன். பெண்கொடியே மிஞ்சவல்லோ செய்தாய் எனவே கண்டு ஆதிபரன் மலை போல் உடம்பும் வயிறமீக பெருத்து ஆலை போல் பரந்த அங்கம் பேரு உடம்பாய் கல்லது போல் கிடந்து காலனை கொல்லும் வகை வல்ல வகையாலும் வருந்திக்கோ என்று சொல்லி கோபித்தார். முன்னே குன்று போலே கிடக்க சாபித்தாறு என்னை சாமி உன் பாதமதால் தோன்றினேன் என் சாபம் துயரறுத்தேன் மாயவரே. வீண்டிய அந்தகனை வேரோடறுத்திடவே வரந்தாரும் ஐயா மாயவரே என்று சொல்லி சீரமுரைத்த பெண்கொடியாய் தெண்டனிட்டாள் மாயவரை. அப்போது மாயவரும் அவளை முகம் நோக்கி இப்போது பெண்கொடியே யான் சொல்ல கேட்டிடு நீ அந்தகனை கொல்லவென்று அருந்தவசு பண்ணிடு நீ வந்த யுகம் மாறி வலிய பல தர்மயுகம் உதிக்கும் பொழுதில்
உன் தவசேன்படியே சாதிக்குகந்து தானால் சண்டனழிவாகுமென்றார். அப்போது பெண்கொடியும் ஆன தவம் வளர இப்போவிடை அருளும் என்று கேட்டு வேண்டியவள் நின்றாள் தவத்தில் நீலியாய் சண்டனுக்கு வண்டூரிய கண்ணி மன்னன் பலி வாங்க ஆதியை போற்றி அருந்தவசு பண்ணிடவே. இங்கே ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடக்குது, ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், அதாவது அந்த அங்கே பகவான் அந்த அந்த புட்டுக்கு மண் சுமந்து விட்டு அங்கே திருவனந்தம் வந்து கொண்டிருக்கின்றார். வந்ததுக்கு 55 வேர் சிலையாக கல் சிலையாக நிற்கின்றார்கள். 55 வகையான அந்த நாம் இறைவனை நோக்கி செல்லலாம் அப்படின்னா 55 வகையாக மனுஷனுக்கு மனதை கல்லாக வைத்திருக்கின்றான் அப்படின்றத ஐயா சொல்லுகின்றார். அதை ஒருவன் என்ன செய்கின்றான், நான் இது யாகம் வளர்த்தியே இறைவனை காண முடியும் என்று சொல்லுகின்றான். ஒருவன் சொல்லுகின்றான், நான் சாப்பிடாமலே இருந்து இறைவனை காண முடியும் என்று சொல்லுகின்றான். ஒருவன் நான் ஒத்த காலில் தவம் இருந்து கொண்டிருக்கின்றேன் இறைவனை காண முடியும் என்று சொல்லுகின்றான். ஒருவன் உடம்பில் ஆடை அணியாமல் இருந்து நான் இறைவனை காண முடியும் என்று அமர்ந்திருக்கின்றான். இப்படி 55 வகையான இதை சாப்பிட்டு தான் நான் இருப்பேன், நான் அந்த மிளகை சாப்பிட்டு தான் இருப்பேன், நான் அந்த கடலில் இருக்கின்ற அந்த கொடியை சாப்பிட்டு தான் இருப்பேன் என்று ஒருவன் இருக்கின்றான். இப்படியே தன்னுடைய உடலை அவன் என்ன செய்கின்றான், தான் வந்த விஷயம் என்ன என்பதை தெரியாமல் தன்னுடைய உடலை வருத்தி அவன் வாழ்ந்து கொண்டு கல்லாக இருப்பவனை இங்கே தொடுகின்றார். தொட்டு என்ன செய்கின்றார், நீங்கள் எல்லோரும் சென்று தேசத்துக்கு ஒருவராக நீங்கள் செல்லுங்கள். அதாவது அவங்கள்ட்ட மேல் உலகம் வேண்டுமா கீழ் உலகம் வேண்டுமா என்று கேட்டால், நம்ம நேற்றை பார்த்து இதுக்கு முன்னாடி பார்த்தோம், மேல் உலகம் வேண்டுமா கீழ் உலகம் வேண்டுமா என்று கேட்கின்றார். அவர்கள் நாங்கள் இந்த கீழ் உலகிலேயே இருந்து நாங்கள் என்ன செய்கின்றோம், உம்மை நினைத்து நாங்கள் உயர்ந்த அந்த இறைநிலை அடைய வேண்டும் அப்படின்னு கேட்கின்றார்கள். அவர்கள் நீங்கள் இப்போ அதாவது பிச்சையது வாங்கி பெருமையதாக அறிந்து அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு மிச்சமது வைக்காமல் வெளிவரந்து பாராமல் அப்படியே வெளியே கண்ணு விழித்து அப்படியே எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் அழகாக சரியாக வாழுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொண்டிருக்கும் போது இங்கே ஒரு குன்று போல், அதாவது ஒரு மலை போல், ஒரு கல் போல் அவர் காலில் உதைத்து விடுகின்றார். அதை உடனே அங்கே ஒரு பெண்ணாக வருகின்றார். அவள் என்ன சொல்லுகின்றார், ஐயாவே நான் இதுக்கு முன்னாடி யுகத்தில் நான் சிவகாமி போல் அழகு, அது அந்த பார்வதி போல் நான் அந்த சக்தி போல் நான் அழகாக இருந்தேன், ரொம்ப அழகாக இருந்தேன். நானும் என்னுடைய பர்த்தாவும் நான் திருமணம் செய்து கொண்டேன். என்னுடைய கணவனுடன் நான் நெருங்கி இருக்கும்போது என் பேரில் ஏமன் இச்சை கொண்டு விட்டான் அப்படின்னு சொல்றான். இது நம்ம வாழ்க்கையில நிறைய பேருக்கு இதெல்லாம் எதுக்காக இங்கே ஐயா சொல்லுகின்றார், நம்ம கவனமா பார்க்கணும். ஏன்னா முக்கியமான விஷயம் இதெல்லாம். நம்ம எதுக்காக இந்த விஷயத்தை இப்ப இங்க சொல்லணும். நான் திருவனந்தம் போயிட்டு இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி என்ன செய்கின்றார், அகத்தில் அந்த ஐம்புலன்களில் அகத்தில் தூங்கிக் கொண்டிருந்தவர் இப்படியே வெளியே பூஜை செய்கின்றவன் அந்த 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 சிலைக்கு செல்லுகின்றார். இதுக்கு முன்னாடி அகத்தில் இருந்தார், இப்பொழுது புறத்தில் தான் இறைவன் இருக்கின்றான் என்று சொல்பவனுக்கு புத்திகதி சொல்வதற்காக அங்கே திருவனந்தம் நோக்கி வருகின்றார். அவ்வளவுதான் அந்த 55 ரிஷிகளையும் காட்டுகின்றார். அடுத்தது இந்த பெண்ணை பார்க்கின்றார். அந்த பெண் சொல்லுகின்றார், எனக்கு இதுக்கு முன்னாடி சிவகாமி போல் அழகு. ஏமன், அதாவது யமதர்மன் என்ன செய்கின்றான், என் பேரில் இச்சை கொண்டு யமனும் வேற சிவபெருமான் வேற இல்லை, யமன் தான் சிவபெருமான். ஏன்னா நமக்குள்ளாலே அந்த உயிராக இருப்பவன் சிவன். நாம் தவறுகள் செய்யும் போது அந்த சிவன் யமனாக மாறி நம்மை கொல்லுகின்றான். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அப்ப அங்க அவள் என்ன சொல்லுகின்றாள், நானும் என்னுடைய பர்த்தாவும் நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த யமன் என்ன செய்கின்றான், என்னுடைய பர்த்தாவை என் மேல் ஆசை கொண்டு என்னுடைய கடவுனை கொண்டு விட்டான் அப்படின்னு சொல்றேன். இது உண்மையா? யமன் அதாவது சிவபெருமான் என்றால் நம்மளுடைய உயிர், யமனும் நம்மளுடைய உயிர் தான், நம்ம தான். அப்ப யார் அந்த அந்த அவனுடைய கணவனை கொல்வது? இன்னும் நிறைய பேருக்கு இந்த இந்த இது நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம அன்பாக இருக்கின்றவர்கள் யாராவது இறந்து விட்டால்
அவர்களுக்கு வந்து இது வந்து அவருடைய அந்த காலம் இதோட முடிந்தது, அவர்கள் செல்ல வேண்டிய நேரத்தில் சென்றார்கள், அவருடைய கர்மா அப்படின்னு நம்ம நினைப்பதே இல்லை. நாம் என்ன செய்கின்றோம், ஓ இங்கே வந்து அந்த யமன் தான் தவறு செய்து என்னுடைய கணவனை கொண்டு சென்று விட்டான் அப்படின்னு அந்த பெண் நினைக்கின்றார். அவள் மீண்டும் மீண்டும் என்ன செய்தான், சிவபெருமானையே நோக்கி, நம்ம பார்த்தீங்களா அந்த அப்படியே அழுதுட்டே இருப்பாங்க. நம்ம தெரியல, அந்த வந்து ஒரு கணவன் இறந்தால் அந்த மனைவி என்ன செய்கின்றார், அவள் அந்த துக்கத்தை தாங்க முடியாமல் அழுது அழுது அழுது, இறைவா நீ ஏன் என்னை இந்த சித்திரவதை செய்கின்றாய் என்று அழுது கொண்டே இருக்கின்றார்கள். அப்படி ஒரு தினமும் அழுது அழுது அந்த சிவனிடம் கேட்கின்றார், அந்த அந்த என்னுடைய கணவனை கொண்ட யமனை நான் கொல்ல வேண்டும் என்று கேட்கின்றார். யமனை எப்படி கொல்றது, யமன் யார், அந்த இது வந்து அவளுக்கு தெரியவில்லை. அதான் பகவான் இங்கே சொல்லுகின்றார், நீ யமனை கொன்று விடலாம், தாராளமாக கொல்லலாம், அதுக்கு நீ கடும் தவம் இயற்ற வேண்டும், தவம் இயற்ற வேண்டும். நீங்க வந்து நமக்கு வந்து சாகாத ஒரு வரம் இருக்கின்றது, நீங்க ஞாபகம் வச்சு, நாம் சாகாத வரம் நாம் பெறப்போகின்றோம். அதான் வந்து சொர்க்கம் அப்படின்றது. நாம் வந்து 81 கோடி பிறவி நாம் பிறந்து மனிதனிலும் பல பிறவிகள் எடுத்து நாம் என்ன செய்யணும், 84 பரிணாமம் கடந்து நாம் இறைநிலை அடைகின்றோம். அந்த இறைநிலை அடைந்தால் நமக்கு வந்து யமனை நாம் கொண்டு விடலாம். யமன் நமக்கு அதுக்கப்புறம் நமக்கு அந்த யமனுக்கு அவங்க வேலையே இல்லை, நம்மளோட உயிரை அவன் எடுக்கவே முடியாது. நாம் நினைக்கும் போது நாம் அந்த உயிரை விட்டு நாம் பரபிரமமாக எங்கும் நிறைந்தவராக நாம் அந்த நம்முடைய உயிரை நாம் ஐக்கியமாக்குகின்றோம். இதுதான் உண்மை. அதான் இங்கே அந்த மகாவிஷ்ணுவாகிய அந்த அவர் சொல்லுகின்றார், மனம் சொல்லுகின்றார், மனம்தான் சொல்லுகின்றார், வேற எங்கேயாவது எங்கே இருக்குதுன்னு சொல்லாதுங்க, நினைக்காதுங்க. இது வந்து சான்றோனுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, அந்த சான்றோன் வந்து அங்கே என்ன செய்கின்றான், இறந்து விடுகின்றான். அவ வந்து அந்த அந்த அங்கே வந்து அந்த வைகையில் கொண்டு விடுகின்றாங்க இல்லையா. இதுதான் வந்து அங்கே நடக்கின்றது. யார் தவறு செய்தது, சான்றோன் தான் தவறு செய்தான், அல்ல அந்த மன்னவன் கொண்டு விட்டான். அப்ப 2 அறிவுகளை எடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்றார். 2 அறிவுகள், 2 பேரை கொண்டுட்டாங்க அப்படின்னு. 2 அறிவுகளை எடுத்த காரணத்தால் அவர் கீழாக இறங்கி கீழ்நிலையில் இறங்கி பிறக்கின்றார்கள் என்று சொல்றாங்க. இங்கே கீழ்நிலையில் நடந்து கொண்டிருப்பதான் இது. என்னுடைய மகன், என்னுடைய கணவர் இறந்து விட்டார், இந்த பெண் சொல்லுகின்றாள், இது வந்து சான்றோனுக்காக கூட இருக்கலாம் இல்லையா, உண்மையே இல்லையா, சொல்ல முடியாது. என்ன சொல்லுகின்றாள், என்னுடைய கணவர் என்னை அந்தகன் அந்த கொண்டு விட்டான், யார், யமன் அப்படின்னா, அங்கே வந்து அந்த அங்கே யாரை சொல்லுங்கன்னா கரிகால சோழன் கொண்டு விட்டான்னு சொல்றாங்க, இங்கே யமன் கொண்டு விட்டான் அப்படின்னு சொல்றாங்க. என் மேல் இச்சை கொண்டு, அதாவது நம்மளுடைய உயிர், நம்மளுடைய உயிர் தான் நமக்கு யமன், வேற யாரும் வெளியேர்ந்த ஒரு யமன் கிடையாது. நம்மளுடைய மனம்தான் நமக்கு யமன். நாம் சரியாக வாழவில்லை என்றால் என்ன செய்யணும், நாம் பிற உயிர்களுக்கு, நம்மளுடைய உயிரும் பிற உயிரும் ஒன்று தான், நம்மளுடைய மனமும் பிற மனமும் ஒன்று தான். அப்போ நம்ம என்ன செய்யணும், நாம் வந்து பிற உயிர்களை இம்சிக்க நினைக்கும் போது, பிற உயிர்களுக்கு ஏதாவது இன்னல் விளைவிக்கும் போது, நம்மளுடைய சிவபெருமானும் நம்மளுடைய விஷ்ணுவும் தான் என்ன செய்யணும், நம்மளுடைய உயிரை இந்த உடலிலிருந்து அகற்றுவதற்கு உடனே ஒடிவெடுக்கின்றார்கள். இதான் வந்து உண்மை, இதான் சத்தியம். அதுக்குள்ள நேரத்தை பார்த்து டக்குன்னு முடிச்சுறாங்க. இதை புரியாமல் அந்த பெண் என்ன செய்கின்றாள், யமன் தான் என் மேல் ஆசை கொண்டு என்னை யமன் அடைய வேண்டும் என்பதற்காக யமன் என்னை கொண்டு விட்டான் என்று பழி சொல்லுகின்றார். இங்கேயும் அந்த இது வந்து சான்றோர்களின் அவர்கள் சான்றோர்களின் மனைவிகள் சொன்னாலும் அதே போலதான் அவர்களும் என்ன செய்கின்றார்கள், என்னுடைய கணவனை கரிகால் சோழன் கொண்டு விட்டான் அப்படின்னு தான் அங்கே புலம்புகின்றார்கள். இங்கே வந்து என்னது, இந்த பெண்ணும் அதே போலதான், என்னுடைய கணவனை யமன் கொண்டு விட்டான் அப்படின்னு சொல்லுகின்றார். அப்போ வந்து அங்கேயே வந்து அவர்கள் செய்த தவறு, அந்த வந்து இப்போ வந்து ஒரு நாட்டை காப்பாற்ற வேண்டும், ஒரு மக்களை காப்பாற்ற வேண்டும், இன்னொருவரை நாம் காப்பாற்ற வேண்டும் என்றால் குட்டையில் மண்ணிடத்துல நீங்க வந்து அந்த அந்த இது அதாவது என்னது அந்த அந்த நம்ம சாக்கடையில் இறங்கணும்னாலும் கூட உடனே இறங்கணும். ஏன்னா நம்ம இப்போ வந்து நமக்கு நீச்சல் தெரியாது, தண்ணியில் ஒருத்தர் தத்தளிக்கிறா, நம்ம உடனே தண்ணிக்குள்ளால குதிச்சு காப்பாற்ற முடியாது, ஏன்னா நமக்கு நீச்சல் தெரியாது, அது வேற. இங்க அப்படி இல்லை, ஒரு குட்டையில மண் எடுத்து போட உங்களுக்கு முடியாதா, கண்டிப்பாக முடியுமே. அவர்கள் செய்யவில்லை. அதனால்தான் அங்கே வந்து அவர்கள் பண்ண தவறால் தான் அங்கே அந்த 2 அறிவை இழக்கின்றார்கள், அந்த சான்றோன் சாகின்றான். அதான் உண்மை. அப்போ அதே போல் நிகழ்வு தான் இங்கே நடக்கின்றது. இவள் என்ன செய்கின்றால், அந்த அந்தகனை கொல்ல வேண்டும் என்று அங்கே அவள் தவம் ஏற்றுகின்றாள். உடனே அவர் சொல்லுகின்றார், நீ தவம் ஏற்றுங்கள், நீங்கள் தவம் ஏற்றிவிட்டால் அந்த மேல்நிலை அடைந்து விட்டால் நீங்களே பரபிரமம் ஆகிவிடுங்கள். அப்போ அந்த யமன் உங்களை கொல்லவே முடியாதே அப்படி என்று இங்கே வரம் தருகின்றார். ரொம்ப அற்புதமான விஷயம். ஆதியை போற்றி ஆவருந்தவசு பண்ணினவே சோதி திருமால்
திருவனந்தம் நான் நோக்கி நடக்க திருமால் நளினமுடன் மகிழ்ந்து வடக்கு கைலாச வழியே வருகவிலே தெய்வலோகத்திலுள்ள தேவாதி தேவர்களும் வைகுண்ட லோகமதில் வாழுகின்ற தர்மிகளும் சிவலோகம் வாழும் சிட்டர் முதல் வானவரும் தவமான வேத சதுர்மறையோந்தன் யுகத்தில் கருதீரிசி முதலாய் கட்டாக நல்புவியில் இருக்கின்ற வானவர்கள் எல்லோரும் எண்ணமுற்று மானவரம்பு மகிமை கட்டு ஏகு முன்னே வானமது விட்டு வடகையிலை போவோம் நாம் கையிலை வரம்பழிந்து கட்டுமிக தப்பினதால் அகிலாம் அழிவதற்கு அடையாளம் இத்தனைதான் அல்லாமல் குரோணி முதல் அந்நீச கலியன் வரை எல்லாம் சரியாகி எவ்வோர்களானாலும் கல்லாத பொல்லாத காலியனுட மாய்கையினால் நல்லோராய் மேல் வீரந்து நளினமுற்று வாழ்வீரண்டு வேதா கணக்கில் விதித்துரைத்தார் முன்னாளில் நாதாந்த வேதம் நாளுவி மிக போகாமல் இப்படியே தேவர் எண்ணமுற்று வாடினரே முப்படியே உள்ள ஒளி வீதியனவே காடை சாதியான காலிச்சாதியானதிலே படைக்காமல் நம்முடைய பங்கு வம்மீசத்தோராய் ஒன்னாமது குலந்தான் உயர் தெய்வ சான்றோரில் வண்ணமுள்ள வேதாம் மனுவாய் பீரவி செய்ய ஒன்றாக நாமெல்லாம் உகந்து தவம் செய்வோம் என்று நின்றார் தவத்தில் நிறைவோன் பாதம் போற்றி தங்கள் குலமான சான்றோர்கள் தன்குலத்தில் எங்கள் தானை பிறவி இப்போ செய்ய வேணுமென்று பிறந்திருந்த போதும் பின்னும் அந்த வீதிரில் மறந்திடா வண்ணோம் மனுவில் ஓதித்திடவோம் ஆதிமகாமூலத்து ஆதிநாராயணரே நாதியாய் எங்களையும் நாடி மிக வந்தெடுத்து எங்கள் துயரம் எல்லாம் அவர் போக்கி சங்கடங்கள் இல்லாத தருமபதி அருளி கிரீடமும் செங்கோலும் கீர்த்தியுள்ள முத்திரியும் விரியமாய் தந்து மேலோகமும் மகிழ்ந்து என்றும் சாகாமல் இருக்கும் பாவிசு தந்து
மண்வீண் புகழ வரந்தாரும் என்று சொல்லி நின்றாரதையும் நெடியோனதை அறிந்து கொண்டாடியதனவே கூறினார் தேவருடன் நின்ற நினைவை நெடுமால்தன குறைக்க அந்தந்த தேவருக்கு அலையாத புத்தி சொல்லி நல்லது காண்டேவர்களே நாடுவது காரியந்தான் வல்ல தவசு மனம் பிரியா செய்யும் என்றார். அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து நடக்கின்றது. ஆனால் எல்லா தேவர்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள், ஈசன் முதல் இந்த கைலை வரை எல்லா இடமும் அந்த கலி வந்துவிட்டது. நாங்கள் இந்த கலியை கடந்து நாங்கள் கடக்க வேண்டும் ஐயா. அதனால் எங்களை அந்த நல்ல குலத்தில் பிறவி செய்யுங்கள். வடக்கு கைலாச வழியே வருகையிலே தெய்வ குலத்தில் உள்ள தேவாதி தேவர்களும் வைகுண்ட லோகமதில் வாழுகின்ற தர்மிகளும் சிவலோகம் வாழும் சிட்டர் முதல் வானவரும் தவமான வேத சதுர்மறையோன் தன்னிகத்தில் கருதி ரிஷி முதலாய் கட்டாக நல்புவியில் இருக்கின்ற வானவர்கள் எல்லோரும் எண்ணமுற்று வானவரம்பு மகிமை, அதாவது அந்த கெட்டதை படைத்து விட்டார் ஈஸ்வரன். அதெல்லாம் அந்த மானம் வரம்பு மகிமை கெட்டு போகா முன் நாம் அந்த அந்த அதாவது அந்த இது சொர்க்கம் அல்லாமல் நரகத்துக்கு போகின்ற அந்த மான வரம்பு மீறக்கூடாது ஐயா. ஆனால் நான் எங்களை நீங்கள் கலிச்ச ஆதி இல்லாமல் கலியன் இல்லாத இடத்தில் நீங்கள் எங்களை பிறவி செய்யுங்கள் ஐயா. நாங்கள் எல்லோரும் ஒன்றாக நாங்களெல்லாம் ஓந்து தவம் செய்யவென்று நின்றார் தவத்தில் நிறைவோனை பதம் போற்றி. நாம் தவம் செய்தால் நம்மளுடைய மனம் என்ன செய்கின்றது, நமக்கு அந்த எண்ணமில்லாத அந்த அந்த இனிமேல் பிறவி இல்லாத அந்த நிலை நமக்கு தருகின்றார். தான் இங்கே சொல்லுகின்றார். திருவனந்தம் செல்லுகின்ற வழியில் அந்த 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 பெண்ணுக்கு சொல்லிட்டு அடுத்தது இங்கே சொல்லுகின்றார். அவருடைய தவத்துக்கு என்ன சொல்லுகின்றார் அப்படின்னா, நல்லதுகான் தேவர்களே நாடுவது காரியம்தான் வல்ல தவசு மனம்பிரியா செய்யும் என்று. நல்ல சரியான தவம் செய்யுங்கள் அப்படின்னு. எல்லாமே தவம் தான். தவம் இல்லாமதுனால அது சவம்தான், வீணான அந்த வாழ்க்கை. சொல்லுகின்ற வாசா இது முன்னாடி சொல்லுகின்ற கல்யாணம் எப்படி இருக்குன்னா, அந்த அதை தத்துவம் 96 தடிக்குணம் தான். தவம் என்பதுவே இறைவனை அகத்துக்குள்ளால் காண்பதுதான் தவம். இறைவன் எங்கே இருக்கின்றான்? தூணிலும் துரும்பிலும் எங்கும் எதிலும் எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கின்றான். அந்த இறைவன் எனக்குள்ளாலேயும் இருக்கின்றான் அப்படின்றதான் நமக்கு அந்த தவம், வேற எதுவுமே இல்லை. அப்படி நினைச்சு நாம் என்ன செய்ய, எண்ணமில்லாத கைலைக்கு நாம் செல்ல வேண்டும். அதுதான் நமக்கு என்னது, தோணாத பொருளை தொடர்ந்து கண்ட மன்னவருக்கு சாணார் என சொல்லுகின்ற சான்றோர் சாணார். அப்படி யார் அப்படின்னா, இறைவன் எனக்குள்ளால் இருக்கின்றான். இந்த அண்டமெல்லாம் நிறைந்த இறைவன், ஏகமாக நிறைந்த இறைவன் எனக்குள்ளால் இருக்கின்றான். அதான் ஐயா இலக்கிட்டு சொல்லுவார், ஏகம் படைத்தவன் நான், எங்கும் நிறைந்தவன் நான் அப்படின்னு சொல்லுவார். அப்படியே எங்கும் நிறைந்த இறைவன், அந்த அண்டமெல்லாம் இருக்கின்ற இறைவன், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களிலும் இருக்கின்ற இறைவன் தான், இருப்பதும் இறைவன் தான், நானும் அதேபோல் இறைவன் தான். அந்த எண்ணம் நமக்கு அதான் சொல்லுகின்றார், வல்ல தவசு மனம் பிரியா செய்யும் என்றார். ரொம்ப முக்கியம். வல்ல மனம் பிரியவே கூடாது. மனம் அங்க அந்த பல எண்ணங்களை கொண்டே வரக்கூடாது. அதுதான் நமக்கு பிரார்த்தனை தந்தார்கள். நம்ம அடிக்கடி சொல்ற விஷயம்தான். பிரார்த்தனையில் மனம் ஒன்றிணைகிறது, பிரார்த்தனையில் மனம் லயிக்கின்றது. அப்போ நீங்க ஒரே இப்போ ஓம்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 15 டைம் சொல்லும் போது நம்மளுடைய எண்ணம் வெளியே செல்லுகின்றது. அப்புறம் நம்ம என்ன செய்யணும், அதெல்லாம் தெரிந்த ஐயா நமக்கு 2 ஆண்டுகள் அதிகமாக தவம் ஏற்றி நமக்கு அற்புதமான இந்த பிரார்த்தனையை தருகின்றார். நம்ம இந்த பிரார்த்தனையை கொண்டு நாம் என்ன செய்யணும், அந்த எண்ணமில்லாத நிலையை நாம் செல்ல வேண்டும். மனம் பிரியாமல், மனம் அங்கே அந்த கடல் போன்றது மனம். அதே போல நிறைய எண்ணங்கள் வந்ததுதான் மனம். அந்த எண்ணங்கள் சிதறாமல் நாம் அந்த ஒருமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மனம் பிரியாமல் அங்கே தவம் ஏற்றுகின்றார்கள். அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம்.